should not be played like this. It should not be played like this. Hello everyone, welcome back to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வீடியோவில் vlog. இது வந்து ஒரு திருப்பதி vlog தான். நாங்கள் ஃபேமிலியாக வந்து போயிருந்தோம் திருப்பதிக்கு. ஆஃப்டர் எ லாங் டைம் நாங்கள் வந்து இப்போ தான் வந்து ஒரு ஜாலியாக சந்தோஷமாக வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போகிறோம். நடுவுலையும் வந்து நாங்கள் போயிருந்தோம், ஆனால் வந்து கொஞ்சம் நிறைய கேப் ஆனதுனால நாங்கள் திருப்பதிக்கு போகலை. இப்போ வந்து நாங்கள் ஜாலியாக போயிட்டு இருக்கோம். பாருங்க, நாங்கள் வந்து இந்த வாட்டி நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஸ்ட்ரெயிட்டாக அந்த மலை மேலே போகிறதுக்கு பதிலாக அங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பெருமாளோட ஒய்ஃபை வந்து நாங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அப்புறம் தான் வந்து நாங்கள் திருப்பதி மலை மேலே போனோம். இது வந்து நாங்கள் வந்து போனதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். என் ஃபேமிலியில் வந்து 2-3 வாட்டி அங்கே போயிட்டு வந்திருக்காங்க. இவங்க தான் என்னோடய தாத்தா பாட்டி, இது என் அப்பா, இது என் அம்மா தம்பி, அப்புறம் இது என் மாமா. நாங்கள் காலங்காத்தாலே டிக்கெட்லாம் வாங்கிட்டு மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டோம். ஓகே, நம்ம சாப்பிட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு நாங்கள் கடை தேடினா இருந்தோம். பார்த்தீங்களா, என் அப்பா போஸ் பாருங்க, போஸ். நாங்கள் தான் ராஜநடை தான் நடப்போமே. நாங்கள் நடக்கிறதுனால தான் இந்த பூமியே சுற்றுது. பார்த்தீங்களா பூமி எப்படி சுற்றுதுன்னு. என்கிட்டலாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. என்கிட்டலாம் கொஞ்சம் கூலிங்காக நடந்துக்கங்க, அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட்டு. மகாலட்சுமி கோவிலில் ஃபோன் தான் அலோடு இல்லை, ஸோ வீடியோ தான் எடுக்க முடியல. இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதிக்கு வந்துட்டோம். திருப்பதிக்கு வந்துட்டு சாப்பிட்டு நாங்கள் உட்காந்துன்னு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த vlog எடுத்து வந்து ஒரு 2-3 வருஷம் அப்படி ஆகுது. நான் அப்போத்துலேருந்து எடிட் பண்ணி போடணும், இந்த vlog வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும்னு பார்த்தா எனக்கு வந்து டைம் கிடைக்கிறதே இல்லை. ஒன்று நான் காலேஜுக்கு போகிறேன், வீட்டில் இருந்தால் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. அதனால தான் இப்போ நான் கிறிஸ்மஸ்னால் இந்த 4 நாள் வந்து எடிட் பண்ணி போடுறேன். இது நானே தான் எடிட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு கன்ஃபார்மாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் வந்து என்னோடய அறிவு திறமையெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இதில். அந்தளவுக்கு இல்லைனாலும் ஏதோ எனக்கு இருக்கிற அறிவை வச்சு நான் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன். கன்ஃபார்மாக பாருங்கள். இந்த கிறிஸ்மஸில் போடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து தப்பு. நான் கிறிஸ்மஸ்லேயும் போட மாட்டேன். இது எப்போ நான் ஃபுல்லாக எடிட் பண்ணி ஜாலியாக இந்த vlog இருக்கோ அப்போ தான் நான் வந்து போடுவேன். இது வந்து ஒரு லாங் பீரியட் எடுக்கும். கன்ஃபார்மாக வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வாட்டி திருப்பதியில் வந்து யார் மொட்டை அடித்தாங்கன்னா, என்னோடய அப்பா, என்னோடய தாத்தா, என்னோடய மாமா, இவங்க 3 பேர் மட்டும் தான் வந்து மொட்டை அடித்தாங்க. என் ஆயாவும் மொட்டை அடிச்சிருந்தாங்க. ஓகே, நான் மறந்துட்டேன். நானும் என் அம்மாவும் வந்து லைட்டாக முடி கட் பண்ணிக்கணும். என் தம்பியும் வந்து லைட்டாக முடி கட் பண்ணான். நீங்கள் திருப்பதிக்கு போனால் மொட்டை அடிப்பீங்களா இல்லை முடி கட் பண்ணுவீங்களான்னு கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே நாங்கள் திருப்பதிக்கு போனால் மொட்டை அடிச்சிடுவோம். அட்லீஸ்ட் எல்லாரும் அடிக்கலைனாலும் யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் மொட்டை அடிச்சிடுவாங்க. திருப்பதி மட்டும் இல்லை, எந்த கோயிலுக்கு போனாலும் நாங்கள் நடந்துக்கினே தான் இருக்கோம். நாங்கள் வந்து மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு இப்போது சாப்பிட்டு நாங்கள் வந்து அங்கே சாமியை பார்க்கணும். எங்களுக்கு வந்து எப்போ டிக்கெட்டு காலையில் தான் கிடச்சிது, சாமி தரிசனம்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து நாங்கள் இப்போ வெயிட் பண்ணின்னு இருக்கோம். நைட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து ஃபோன் நாட் அலவுட். ஸோ நாங்கள் வந்து அங்கே லாக்கரில் வச்சுட்டு சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.